தேனினி மகிழும் இயேசுவின் ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 13ஆம் தேதி 1ஆம் மாதம் 13ஆம் தேதி தை மாதம் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன எந்தெந்த நாடுகளில் இணைந்திருக்கிறீர்களோ எல்லோரையும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், மதிய வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் கூடாகவும், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி கூடாக 7 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். சௌரி சுபா வழங்குவார்கள், தொகுத்து வழங்குவார்கள். அதுவரையும் தகவ ஊழியர் சௌரன் லெஸ்லி அவர்கள் ஹோஸ்டாக பணிபுரிவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று 1 நாளாகமும் 16:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை கூடாக கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் ஆதியாகமம் 24, சங்கீதம் 29, 30, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்கள் ஒருவரையும் வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். ஜானட் அவர்கள் இந்த ஜெபங்களை தொகுத்து வழங்குவார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி ஏமி புஷ்பராஜா கால வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி பினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் குணா அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அமுல்ராஜ் அவர்கள் சென்னை இந்தியாவிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த நேரங்களில் இணைந்திருக்கிறீர்களோ காலை, மாலை, இரவு என்று இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையில் எங்களுடன் சகோதரன் டொனால்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து நாடுகளுக்காக, மக்களுக்காக, அவருடைய சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காக ஜெபிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். அவர்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார், ரட்சிப்புக்கூடாக வழி நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறேன். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரேசலோட்டமா. ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர் தந்த தாளந்துகள் பிரயோஜனப்படுத்த அதை புதைத்து வைக்காமல் இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய இணைந்திருக்கிற உங்களையும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு ஒப்படைக்கிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன்.
சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேசி அண்ணா குடும்பத்தை சொந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஆதிகாமம் 11வது அதிகாரத்திலே அங்கு பாபேல் கோபுரத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு 4வது அதிகாரத்திலே பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்து அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பாபேல் கோபுரம் கட்டுவது அங்கு தேவனுக்கு எதிரானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கே அவர்களுடைய குறிக்கோள்களை தேவன் அறிந்திருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தேவன் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மனுஷன் ஒன்று சேர்றதுனாலே அவனுக்குள்ளே தற்பெருமை, சுய மகிமை, அந்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. மனிதனுடைய பெருமை தேவனை எதிர்ப்பதில் அங்கு தொடர்பாய் இருக்கிறது. ஆகவே இந்த நேபுகாத்நேச்சர் என்ற அந்த மிகப்பெரிய வலிமை மிக்க நகரத்தை கட்டினதால் தன் அதிகாரத்தில் தற்பெருமை கொள்ள வைத்தது. நான் கட்டின பபிலோன் என்றதும் தேவனுடைய சாபத்தை பெற்றுக் கொண்டார்கள். பாருங்கள், ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தந்தாலும் அவருக்கு நாங்கள் அமைதியாய் நன்றி சொல்லி நாங்க வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அதை நாங்கள் மேன்மைப்படுத்தினோமானால் பெருமை எங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த பெருமை தேவனுக்கு எதிர்ப்பாய் இருக்கும். அதனால் மேற்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற முடியாம இருக்கும். பாருங்கள், பாவேல் என்றால் அங்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சில வழிபாடு இருக்கும், பொய் மதமாய் இருக்கும். அது அங்கு தேவனுடைய ஜனங்களை கொலை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மையம் கொண்டது தான் இந்த பபிலோன். மனிதர்கள் தேவனிடத்தில் அங்கு தற்பெருமை அடிக்கிறார்களோ, தேவன் எங்களுக்கு தந்ததை நாங்கள் தற்பெருமை கொண்டு செயல்படாதபடி அதுக்கு நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் அமைதியாய் அமர்ந்திருப்போமானால் தேவன் இன்னும் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனா அதை நாங்கள் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை சில வேளைகளிலே நாங்கள் தாறுமாறாக்கும் போது அங்கு எங்களுக்கும் அந்த பெருமை என்ற காரியம் வந்துவிடும். அதனால் அந்த பெருமையிலே அங்கு எல்லாமே அழிந்து போகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது தூசியாய் போய்விடும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் உட்கார்தலையும் எங்கள் எழுந்திருக்கிறதே எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமம் 11:8-9 அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாசை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாவேல் எனப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. இங்கே நாங்கள் என்னத்தை கவனிக்கிறோம் என்றால், எப்படிப்பட்ட கலகக்கார ஜனங்கள் இருந்தாலும் தேவன் தன் நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஏனென்றால் மனுஷனுடைய பெருமைகள், கீழ்ப்படியாமைகள், வேறுபட்ட மொழிகள் இப்படியா இருந்தாலும் மனுஷ குலத்தை தேவன் நேசிக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், மொழி பிரச்சனை அதிகமா இருக்கிறது. நாட்டுக்கு நாடு, தேசத்துக்கு தேசம், இந்த மொழி பிரச்சனை இன்றும் கூட அங்கு பிரச்சனையா இருக்கிறது. அங்கு வெளிப்படுத்தல் 18:2 சொல்லப்படுகிறது, பலத்த சத்தமிட்டு மகா பபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளின் கூடாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பாபிலோனே அங்கு உயர்ந்த மத நிலைமை இருக்கிறது, அங்கே வாணிப நிலைமை இருக்கிறது. இது எல்லாம் அழியும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒன்று அழிக்க இன்னொன்று அழிக்க வேண்டியதா இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த பாபிலோனை போல நாங்கள் வாழ்ந்திடாதபடி தேவன் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் கவனமாய் காத்து வாழ
கர்த்தரங்களுக்கும் எல்லாருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் தேச எங்கிலும் தேவன் ஆளுக செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்கள் தேசத்தில் இருக்கிற இருளை காண வேண்டும். தேவனுடைய கண்கள் காண வேண்டும், பாவங்கள் காண வேண்டும். அதிலே இருந்து அவர்கள் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆளுகைக்காக ஜனங்களை தேவன் ஆளுக செய்ய வேணும், தேசத்தை ஆளுக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உமக்கே நாங்கள் துதி கன மகிமையை நமது தேச மக்கள் காட்ட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே மெய்த்தேவன், எங்களை உருவாக்கின தேவன், ஒவ்வொரு தேசங்களையும் 5 கண்டங்களையும் உருவாக்கின தேவன், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி மனிதனை வாழ வைக்கிற தெய்வம் நீர் ஒன்றான மெய்த்தேவன் ஒருவரே. ஆண்டவரே, அந்த ஆதாமோவாள் கண்களின் நீச்ச, மாம்சத்தின் நீச்ச, ஜீவனத்தின் பெருமையினால விழுந்து போனார்கள். நமது தேச மக்கள் இப்படியான நீச்சைகளை கூடாக பெருமைகளை கூடாக விழுந்து போகாதபடி அவர்களுடைய பாவ இருளை தேவன் அகற்றும்படியாக, மன்னிக்கும்படியாக, ஒரு பாவங்களையும் தேவனிடத்தில் அவர்கள் விண்ணப்பம் பண்ணி அந்த பாவம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த மக்கள் பரிசுத்த வாழ்வு வாழுகிற மக்களாக, நற்குணசாலிகளாக அந்த தேசம் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த தேசம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவரே, இந்த மதங்கள் பெருமை உள்ள மக்கள் இந்த மதங்களில் இருந்தாலும் அந்த மதங்களில் இருந்து அவர்கள் அந்த மெய்யான தேவனை அறிந்து நாங்கள் அப்பிரயோசமான மக்கள், அப்பிரயோசமான ஊழியக்காரர்கள் அந்த உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பிரயோசனமானவர்கள். நீர் எங்களை உருவாக்கின தேவன். உமக்கே, உம்மோடு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இறுதியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த பரலோக ராஜ்யத்தை, நீதியை தேடி உம்மோடு நித்தியமாக வாழ்கிற வாழ்வுக்கு இந்த பெருமை, இந்த தவறான தேவனுக்கு விரோதமான காரியங்கள் முன்வராதபடி நீர் காத்துக் கொள்வீராக. உம்மோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருடம் ஆட்சியில வாழ முடியும் உம்மோடு. அதன் பின்பாக நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீர் தருகிற தேவன். பிசாசின் இப்படியான பாவ சாப இருளுக்கூடாக இந்த நரக வாழ்வை விட்டு மக்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர ஒவ்வொரு மக்களுக்கும் தாழ்மையை கொடுப்பீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அறிவை கொடுப்பீராக. ராஜாக்களை மாற்றுவீராக. ராஜாக்கள் தொடக்கம் அனைத்து மக்களும் தேவனை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அதுக்கு நினிவே தேச ராஜா தொடக்கம் குடியானவன் வரைக்கும் உம்மை தேடினது போல இலங்கை தேசம் இயேசுவை தேடி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சி, இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய வரி வரைக்கும் வழி நடத்தும்படியாக, பெருமை இல்லாம நாங்கள் ஒவ்வொருவரும் தாழ்மையாக ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கற்று தருவீராக. என் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய நீர் தந்த ஊழியம், நீர் எங்களுக்கு தருகிற பலத்துல நாங்கள் ஓட இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பலத்தை கொடுத்து பாபிலோன்கள் விழுந்து போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒருவரோடும் கூட இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் சபை மக்களையும் எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், எங்களுடைய தேசத்திலே வன்முறைகள் ஒழியவும் வறுமை நீங்கவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேசத்திலே வன்முறை ஒழிஞ்சால்தான் வறுமையும் ஒழியும், தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதவர் எங்கள் மத்தியில் நாங்க இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்தடியில ஒவ்வொரு ஜெப வேண்டுகோள்களை உங்களுடைய பாதத்தடியில நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தடியில வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி சாமி. இந்த காலை நேர இலங்கை தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு அந்த இந்த மகாபிரிதான கிருபைக்கும் அன்புக்கும் தயவுக்கும் நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க தயவுள்ள தகப்பன் அப்பா. அங்க உள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஒரு தயவை கொடுத்து ஆண்டவரே, அவர்களுக்குள்ள அந்த பெருமையின் ஆவியலை எடுத்து விட்டு ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு சாந்தமான ஆவியலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற, அவங்களை ஒரு தாழ்மையில் நடப்பதற்கு ஆண்டவரே, அங்க உள்ள எல்லா விதமான கஷ்டங்கள் நேரத்திலும் ஆண்டவரே அவங்களுக்கு கூட ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே, அவர்கள் உங்கள் மேல அன்பு கூறுவதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு அப்பா அழிந்து போகாத வண்ணமாக அவங்களுக்கு சிஸ்டர் ஜனக்கு வேண்டுகோளின்படி ஆண்டவரே நாங்க உங்களுக்கு உங்களுடைய பாதத்தடியிலே யாவற்றையும் வைக்கிறேன்ப்பா. நீங்க நேற்றும் இன்று மாறாதவர் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே எந்த நேரம் உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டு போற கிருபைக்கு நன்றி அப்பா. உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டையை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை நம்பி இருக்கும் போது நீங்க ஒரு போது உங்களை வெக்கத்துக்குள்ள போக விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா அவர்களை நீங்க கண்ணுமணி போல தகப்பனா இருக்கப்படியா அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குற தகப்பன் அப்படியா அந்த மக்களுக்கு ஆண்டவரே என்ன விதமான அசுத்தமான ஆவி, என்ன விதமான ஆண்டவரே அவங்களுக்கு கீழ்ப்படியாத ஆவியால் இருந்தாலே நீங்க அவர்களுடைய கண்களை திறக்க வல்லவராயிருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு தாழ்மையின் ஆவியை கொடுத்து ஆண்டவரே இந்த ஜெப வேண்டுதலின் படி ஆண்டவரே நீங்க வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. குருடரின் கண்களை திறந்தவரே, மடங்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் அப்பா. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் அப்பா. மடங்கப்பட்டவர்களை நான் இப்பொழுது உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எங்க போய் யாரிடம் போய் என்னத்தை செய்வது என்று அறியாமைக்கு அலைந்து திரு தனிமையான இந்த லோன்லினஸ்ல இருக்கிற மக்கள் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அந்த தேசத்துல ஆண்டவரே நீங்க பெரிதான ஒரு ஞானத்தை, அறிவையும் அன்பையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார் அவர்களுக்கு அப்பா. உங்களோட தயவை, உங்களுடைய இரக்கத்தின் ஆவியை அவங்களுக்கு கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடப்பதற்காண்டவரே அவங்களை உங்களோட வழியில நடப்பதற்கு அவங்களுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நேற்று மீண்டும் மாறாத என்றும் எங்களுக்குள்ள நீங்க கிரியை செய்ய அப்ப அவங்க இன்னமும் குறுகி போகவில்லையா? சமூகம் எங்களுக்கு முன்பாக அங்க போய் ஆண்டவரே நீங்க அந்த அவங்கள் கண்டறியத்தக்கதாக அவர்களுடைய இருளில் இருக்கிறவர்களை வெள்ளிக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவரே அந்த நாட்டுல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற யாரையும் கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட மகிமை நிறைந்த வல்லமை நிறைந்த அந்த வல்லமையை அவர்களுக்குள்ள தெரிப்படுத்த அவர்களுக்கு அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லா விதமான அசுத்தமான ஆவியலையும் விடுதலை ஆக்குறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடத்துற தேவனே உங்களுக்கு எல்லா கன மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர் டோலி சிஸ்டர் மைக் ஆஃப் ஆயிட்டது. ஓகே, நாங்க பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
ஓகே, நாங்கள் நேர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர். ஆமென், ஆமென். நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய துதியை செய்கிற ஜனங்கள் பெருக வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கென்ற ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இந்த துதி செய்கிற ஜனங்கள் பெருக வேண்டும். திருச்சபையிலே, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரை பெரியவராயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கு முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரில் மட்டுமா எங்களை ஆண்டவரை வழிநடத்தின தேவன் இணை கொடுக்கத்தாவே எங்களோடு கூட வந்து வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். இப்படி ஆய் கொடுக்கத்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வழியை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை உயர்த்துகிறவர்களாக கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் ஆண்டவரை எந்த விதத்திலும் ஆண்டவரை அப்பா உம்மை விட்டு விலகாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களோடு குடிந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாகவும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகவும் உம்முடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உண்மை ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளாகவும் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ பெரியவராயிருந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாகவும் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாகவும் கர்த்தருக்கு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை ஏற்ற பிள்ளைகளாகவும் அவர்களை வைத்து நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதாக என்று ஆண்டவரை சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தன் நாவிலும் ஆண்டவரே தன் நினைவிலும் அப்பா தேவனுடைய பிரசனத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் ஆண்டவரை தியானிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற ஒரு அப்பா அவர்களுக்கு ஒரு திடமான நம்பிக்கையை தந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவரே துதியின் சத்தத்திலே நிற்கும்படியாக துதியோடு கூட தேவனை ஆராதிக்கிறவர்களாக அவளை எப்போதும் ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன் என்ற ஒரு எண்ணத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களை கர்த்தருக்கு களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவருக்கு தகும் என்ற வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே தேடி சென்று ஆண்டவரே உம்மை தேடத்தக்கதாகவும் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் தேவன் அவர் பெரியவர் என்பதை எண்ணக்கூடியத்தக்கதாகவும் இந்த பிள்ளைகள் எல்லாம் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன் என்ற வசனத்தின்படியும் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை எப்போதும் உம்மை புகழவும் உம்மை போற்றவும் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை அப்பா எப்போதும் ஆண்டவரை துதி செய்வர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. உலகத்தினுடைய ஆண்டவரை காரியங்கள் ஆண்டவரை ஒருவேளை அவர்களை சோர்வையும் ஆண்டவரை அப்பா அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு நம்பிக்கையில்லாத ஒரு எண்ணமாக கூட வரலாம். ஆனால் சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் பிள்ளைகளை விலக்கி காத்து சத்ருவு கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை எல்லா வகையிலும் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாக சிந்திக்கிறோம். அப்பா என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்து என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்ற ஒரு சத்தத்தோடு ஆண்டவரை ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரை துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரை எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தக்கூடியவர்களாக உலகத்திலே பார்க்கிறவர்கள் இவர்கள் ஆண்டவரை அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படியான ஆண்டவரை அவர்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரை அவர்களுக்கு நீர் ஆண்டவரை ஒரு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இவர் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல அப்படியாய் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை
உயர்த்துகிறார்களோ அந்த பிள்ளைகள் மத்தியிலே நீர் இருந்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை அறிந்து ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரே, அப்பா இதோ உண்மை இழந்து ஆண்டவரே, உண்மை மறந்து போகக்கூடிய காரியங்கள் ஆண்டவரை பெருகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையின் காரணமாகவும், இந்த உலகத்தினுடைய கையாட்டங்கள் காரணமாகவும், இந்த சிறு பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் வரை ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை வழி விலகி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா மட்டுமாய் காத்த தேவன் இன்னும் கூட கர்த்தாவே அவர்களை ஆண்டவரே வருங்காலத்திலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான எல்லா இக்கட்டுகளும் நீக்கி, இடர்பாடுகளையும் நீக்கி, அவர்களுக்கு வருகிறதான எல்லா ஆண்டவரை தடைகளை எல்லாம் நீக்கி நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவனை ஆசீர்வதிங்க. என்னை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் துணையா இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க. விசுத்தாவின் உடலமையினால் நிரப்பப்பட்டவர்களாக காத்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் நீங்க துணையா இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரடியாக செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஜெப வேலையை ஆண்டவரே நடத்துகிறதான அருமையான ஆண்டவரே அப்பா லெசி சகோதரியும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். சங்கம ஊடகத்தை தந்து அதையெல்லாம் ஆண்டவரே உலகம் பல இடங்களில் இருந்து ஆண்டவரை பிள்ளைகளாய் சேர்ந்து ஜெபிக்கவும், அநேக பிள்ளைகள் ஆண்டவரை இதை கேட்டு ஆண்டவரை விடுதலை அடைவோம். நீர் ஏற்படுத்திருக்கிற இந்த சங்கம ஊடகத்துக்கு ஆண்டவரை நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான மகனை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பெயர் பிள்ளைகள், மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவனாக கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து அப்பா அவர்களுக்கு நியமிக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை துணையா இருந்து இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரை கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதித்து இவருடைய வருமானங்களை பெருக்கி இவர்களை ஆண்டவரை அநேக ஜாதிக ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி ஆண்டவரை இவர்களை மகிழ்வுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி சோதரம்பா. இந்த ஜெப வேலையை தொகுத்தோடுகிறதான ஜனத் மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் பலனையும் தந்து அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவரை நீர் துணையாக இருந்து இவர்கள் எண்ணுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை அப்பா ஈடேற கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரப்பியாயின் செய்வதற்காகவும் கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க நிர்மலா வரவேற்று கொண்டு எங்கள் மக்கள் மத்தியிலே தற்பெருமை சுய பெருமை இது மனிதனுக்குள்ளே அங்கு விலக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவருடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. சோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாள் முழுவதுமாய் எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வல்லமையான திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை எங்களுக்கு பிரியமானவர்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருபோதும் உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாமலும் ஆண்டவரே அன்பினாலே நாங்கள் எப்பொழுதும் இடைக்கட்டி எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி வழிகளை ஏறடிக்கிறோம் ராஜா. இப்போது கூட கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே இலங்கைக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் யுத்த நாடுகளுக்காகவும் இஸ்ரவேலுக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிற எங்களை தாமே கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. நாங்கள் திறப்பிலே நின்று இந்த மக்களுக்காக பாடப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நீர் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியா எங்களை ஒரு வல்லமையான கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இலங்கையில வாழ்கிறதான மக்கள்
தற்பெருமைனாலே அப்பா இருக்கிற மக்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் நீர் எதிர்த்து நிற்கிறவரா இருக்கிறீரே ராஜா. தற்குறிகளாய் இருக்கிற எல்லா மக்களும் ஆண்டவரே தங்களை உணர்ந்து மனம் திரும்பி அப்பா தங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து வர கர்த்தர் கிருபை செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். ஆமேசப்பா, அப்படியாக சுய பெருமையுடையவர்களை கூட தேவரீர் நீ சந்திப்பீராக. அவர்களிடம் இருக்கிறதான அந்த வேண்டாத அந்த பிசாசின் குணங்களை எல்லாவற்றையும் நீர் விலக்கி போட்டு சத்ருவின் கண்களில் இருந்து கர்த்தாவே அவர்களை நீர் விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர் அந்த சத்ருவின் கரங்களில் இருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி அவர்கள் தங்களை தாழ்த்தி உமது பாதத்திலே வந்து நிற்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மனிதர்களுக்குள்ளே ஆண்டவரே இப்படிப்பட்டதான எல்லா தற்பெருமை சுய பெருமை அதிகரித்து கொண்டு இருக்கிறபடினாலே இது கடைசி நாட்களிலே இப்படியாகத்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இருந்த போதிலும் ஜெபிக்கிறது எங்களுடைய கடமையா இருக்கிறபடினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தற்பெருமை சுய பெருமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களை ஒரு விசை கூட உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் இருதயங்களின் மேட்டின்மைகள் அப்பா, இச்சையின் ஆவிகள் எல்லாம் விலகி போய் அப்பா கண்களின் சுயேட்சைகளினாலும் அப்பா அழிந்து கொண்டு போகாதபடிக்கு அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி அது அண்டையிலே வர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுயம் சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சுய பெருமையினாலே அநேக குடும்பங்கள் கூட இந்த நாளிலே அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசம் கூட கெட்டு போய் கொண்டிருக்கிறபடி நாளே ஆண்டவரே, அதனெல்லாம் விட்டு அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உண்மை தேடி வர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறப்பா. இன்னொரு மற்றபடியாக கூட ஆண்டவரே அவர்களுடைய இந்த மனித சுபாவம் நல்ல சுபாவமா உமது சுபாவமாய் மாற ஒவ்வொரு அவர்கள் உண்மை போல மாறி உமண்டையிலே வர உண்மையை பற்றி கொள்ள விசுவாசத்தோடு வாழ எல்லா வேண்டாத கிரியைகளையும் வேண்டாத கருமங்கள் எல்லாம் விட்டு விலகி கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல ஒரு சமுதாயத்தில் ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில் அவர்கள் இந்த தற்பெருமை கொள்ளாதபடி கண்டவரே ஒரு மனிதன் தற்பெருமையோடு பெருமையோடு வாழாதபடிக்கு தங்களை எல்லோருமா ஆண்டவருடைய பரிசுத்த கரத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அவர்கள் எல்லா விதத்திலும் தாழ்மையோடு இருக்க தாழ்மை கற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஆவியானவர். அப்படியே எல்லா மக்களின் தற்பெருமை சுய பெருமை எல்லாவற்றையும் விலக்கி அவர்கள் அப்பா மன தாழ்மையோடு வாழ்ந்திருக்கு கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீர் செய்த பிள்ளைகள் ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களிலே இது போன்ற பெருமைகள் எழும்பாதபடி ஆண்டவரே மக்கள் மத்தியிலே ஒரு தாழ்மை உண்டாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திற்குள்ளா ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் எல்லோருமாய் சொந்த பந்தங்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எல்லா காரியத்திலும் அவர்களோடு நீர் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. இவர்களுடைய காரியங்களை கூட எல்லாம் நீங்க பொறுப்பெடுத்து ஊழிய பாதையில இவர்களையும் நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இனி அவர்கள் நல்லபடியாய் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட ஆண்டவராகிய தேவன் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கூட வாய்க்க செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அக்கினி கோட்டையில் ரத்த கோட்டையில் மூடி மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா நேரத்திலும் திருக்கரம் எல்லா மக்களோடு இருக்கும்படியாக கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏமி புஷ்பராஜுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த சகோதரி நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சகோதரி கூட கர்த்தாவே எல்லோருக்காய் ஜெபிக்கிற அந்த மகள் இன்னுமா தேவரே ஊழிய பாதையில எடுத்து நீர் மகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. குடும்பத்தின் தேவை யாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக சங்கமம் குடும்பமாக நாங்கள் எல்லோரும் உமது பாதப்படியிலே அமர்ந்து கேட்ட இந்த ஜெப குறிப்பு எல்லாம் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும்
உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். ஜெபங்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் நீங்கள் எங்கள் தேசத்து மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்கள் தேசத்திலே இருக்கிற விக்கிராதனைக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அவர்களை சந்திக்க வேண்டும். தேவன் அவர்களுக்கு தரிசனமாகி அங்கு பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு தரிசனமாகி அநாதி சிநேகித்தால் அவர்களை சிநேகித்து காருண்யத்தினால் அவர்களை எல்லாம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருவை நிறைந்த தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரமாப்பா உண்மை பாதுகாத்து கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றியப்பா. ஒரு விஷயப்பா நாம ஏதாவது பிழைகள் செய்திருந்தப்பா என்னை ஒரு விஷயம் மன்னித்து கலை சுத்தியறிங்கப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேப்பா. நம்ம தேசத்திலே ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே, தேசத்திலே அப்பா அப்பா தகப்பனே விக்கிரமங்களுக்குள்ளாக ஆண்டவரே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அவர்கள் காசுகளை கொண்டே கொட்டியப்பா அதிலேயே அப்பா அதிகாலையிலே அப்பா எழும்பும் போது நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் பாட்டை போட்டு எங்கள் யுபத்தை கூடி குழப்பி கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா நீங்கள் அப்பா அந்த இருதயத்துல நீங்கள் பேசுங்க என் தந்தையப்பா. அப்பா தகப்பனே அப்பா அந்த தகப்பனை அவர்கள் வணங்குகின்றப்பா வாயிருந்தும் பேச கடவுளப்பா, கண்ணிருந்தும் அதை பார்க்க கடவுதே தந்தையப்பா. தகப்பனே மூக்கிருந்து நுவர கடவுது தகப்பனே, கையிருந்தும் அணைக்க கடவுதே அப்பா. இதாவே அப்பா வாய் பேசாதது பேசாமல் இருக்கிறது ஆண்டவரே அப்பா. கோடிக்கணக்கில செலவு செய்தப்பா அதற்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் என் தந்தை உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா நீங்கள் அவர்களை தொடும்படியாய் சொல்லிக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரே அவர்கள் வரும்படியாக தந்தை உங்கள் வார்த்தையப்பா, உங்கள் வார்த்தை ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும் அப்பா. உங்கள் வார்த்தையப்பா பலம் தருதப்பா. உங்கள் வார்த்தையப்பா தகப்பனை பசி இல்லாமல் மாற்றும் ஆண்டவரே அப்பா. அப்பாவின் வார்த்தை இருந்தால் எங்களுக்கு உற்சாகம் வருது, பயமெல்லாம் எடுத்து போடுறாரு அப்பாவின் வார்த்தை ஒவ்வொன்றையும் அப்பா. அப்பா தகப்பனின் வார்த்தையை நாங்கள் வாசிக்க வாசிக்க எங்களுக்குள்ளாக எல்லாம் அப்பா எல்லாம் மறந்து போறதப்பா. இன்று 3 நேரம் சாப்பிடாட்டு கூட சாப்பாடு பசி கூட தெரியாத அளவுக்கு அப்பாவின் வார்த்தைகள் எங்களை தேட்டி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே அப்படியான வார்த்தை அப்பா இவர்களை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த பாவத்துக்குள்ளாக விழாத படிக்கப்பா உண்மையான என் தந்தையின் பாதத்துக்கு வர்றப்பா. ஒவ்வொரு மேலும் அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுந்து கொண்டே இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. ஒற்றுமை இல்லையப்பா, அன்பான அன்பு இல்லையப்பா, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவதில்லை தந்தையப்பா. அன்பான ஆவிகளை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பெரியப்பா இலங்கையில இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறதப்பா. புதுசாக எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கோவில் அப்பா வீட்டுக்கு வீடா கட்டிட்டு இருக்கிறார்கள் என் தந்தையே. எல்லாத்தையும் தந்தை உங்களுக்கு மாத்திர முடியும் அப்பா, உங்களால மாற்ற முடியும் அப்பா என் தந்தையப்பா. அப்பான்னு கூப்பிடும் போது மகளே என்று சொல்லி அப்பா உங்களை தந்தை நீங்களப்பா. தாயாக தந்தையாக எல்லாமாக இருக்கிற என் தகப்பன் நீங்களப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா எங்களுக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திலே வாழுகிற அனைவருக்கும் நீங்களப்பா கடவுளாக இருக்கிறீங்களப்பா. எல்லாரும் கூப்பிடும் வேளை ஓடி வருகிறேன் தந்தையப்பா. இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா தந்தையை. இவர்களின் கடான இருதயம் எல்லாத்தையும் மாற்றுங்க என் தந்தையப்பா. பிதாவே அப்பா. அப்பா ஏசப்பாண்ட எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறது, ஆனால் நாங்கள் இதை விட்டு வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்களே அப்பா. ஆண்டவரே அப்படியான இருதயங்களை மாற்றப்பா உங்கள் ஒருவரால முடியும் என் தந்தையப்பா. பிதாவே அப்பா அவர்கள் தொடுங்க என் தந்தையப்பா. அவர்கள் மனசு மாறுகிறார்கள் அப்பா, அதை விட்டு வர முடியல என்று சொல்லுகிறார்கள் என் தந்தையப்பா. அதை விட்டு வரப்பா நீங்கள் தொடுங்கப்பா. உங்கள் திருக்கரம் தொட்டு அவர்களை மாற்றும்படியா சொல்லுகிறேன் தந்தையப்பா. ஒவ்வொரு மேலும் அப்பா
ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. தந்தையின் வார்த்தையப்பா, சத்தியத்தை அறிவார்கள், அவர்கள் சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 ஆத்துமாக்களுக்காக சொல்ல அவர்கள் விரைந்து செல்ல கிருபை செய்யுங்க அப்பா. அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா தகப்பரே அப்பா, இந்த 26ஆம் ஆண்டப்பா இந்த இலங்கை முழுவதும் அப்பா அப்பாவின் பாதத்துக்குள் வர வேண்டும் அப்பா. அப்பா நான் இரவில கூடி கண்ணீரோட என் தந்தையின் பாதத்திலிருந்து கேட்பேன் அப்பா. இந்த கோவிலுக்குள்ள 1000 பேர் நிக்கிறார்களே, இவ்வளவு பேர் அப்பாவின் பாதத்துக்கு வரணும் என்று சொல்லி அப்பா. அப்பா உங்கள் மகள் இந்த கண்ணீரை காண்கின்ற தேவன் அப்பா. நீங்கள் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. தகப்பனே, கடல் மீது நடந்து வந்த என் தகப்பன் நீங்கள் அப்பா. அப்பா தகப்பனே, நினிவே தேசத்தை அப்பா அவர் எல்லாரும் உபவாசம் இருந்து 3 நாள் ஜெபிக்கும் போது அவர் மன்னித்தீங்களேன் தந்தையப்பா. அதே போல இந்த இலங்கை தேசத்தை மன்னித்தப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை நீங்கள் ஊற்றுங்க என் தந்தையே. நீங்கள் ஜெபத்தை கேட்டப்பா, அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி தந்தையப்பா. எல்லாவற்றையும் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே, ஒவ்வொருவரும் நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பனே அப்பா, ஏபிக்கிற ஆட்களாய் பார்த்தப்பா பிசாசானவன் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறாப்பா. நோயை கொண்டு வர ஜெபிக்க முடியாத அளவுக்கு அப்பா முடங்க வைத்து கொண்டிருக்கிற சத்துருவானே எதிர்த்து நின்றப்பா எபிக்கிற ஒவ்வொருவன் மேலையும் அப்பாவின் திருக்கரம் இருக்குது ஆண்டவரே அப்பா. அதற்காக நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன் ஆமேன். ஆமேன் சிஸ்டர். ஆமேனா. நாங்க செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற அசுத்தங்களும் அருவருப்புகளும் நீங்க கூடியதாக தாமே அவர்களை அப்படிப்பட்ட மனுஷர்களை மாற்றி ரட்சிப்பை காணும்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோமப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளை வேலைக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய சுபங்களை கண்ணீரோடு தெரியப்படுத்த கத்த தந்த ஆண்டவரே, இந்த சந்தர்ப்பத்துக்காய் நேரத்துக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சுவாமி ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே சகல சுத்தமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் எண்ணங்கள் சிந்தனைகளிலும் இருக்கிற சகல அசுத்தங்களும் அகன்று போகும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. வீணான ஆராதனை, விக்கிர ஆராதனை, பேசத்தின உபச்சாரம், களியாட்டம், மதுவெறி இயேசுவின் நாமத்தினால தேசத்திலிருந்து அகன்று போகும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உமது வார்த்தையின் பிரகாரமாய் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவே அப்பா சுவாமி உமது பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, எங்க பார்த்தாலும் ஆண்டவரே சுவாமி விக்கிர ஆராதனைகள் அசுத்தம் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாய் எழும்பி இருக்கிறான் ஆண்டவரே. ஐயா தகப்பனே, குடும்பங்களை கெடுக்கும்படியாய் சத்துரு ஆண்டவரே இச்சையான காரியங்களை பெருக பண்ணி சுவாமி ஒவ்வொரு வாழ்க்கைகளும் கெடுக்கப்பட்டு அசுத்தமான ஆண்டவரே சுவாமி தகப்பனே வாழ்க்கையிலே ஆண்டவரே அசுத்தமான காரியங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையும் ஆண்டவரே உம்முடைய காரியங்களையும் அறியக்கூடாதபடிக்கு இருதயத்தை குருடாக்குற சத்துரு ஆண்டவரே சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் இருளாக்கி கடினப்படுத்தி வைத்திருக்கிறதை கண்டரே இயேசுவின் நாமத்தினால் அப்பா எங்க தேசத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம், மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கடினப்பட்டு ஆண்டவரே சுவாமி அப்பா உம்மை விட்டு பிரிந்து போய் ஆண்டவரே சுவாமி அசுத்தத்தில் மூழ்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் விடுதலையை கட்டளிடவுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக தகப்பனே நீங்க ரத்தம் சிந்தி நீங்க ஆண்டவரே உடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் நீர் சிந்திருக்கிறீங்க.
பாவனை பெற்ற உடைய ரத்தத்தினால ஆண்டவரை கழுவி நீர் சுத்திகரித்து ஆண்டவரே உடைய மந்தையில் என்னை சேர்த்துக் கொள்ள போற திருவிழாக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆவியான தேவனே ஏசப்பா, ஆண்டவரே சுவாமி தகப்பனே விக்கிர ஆராதனைகள் ராஜா மாந்திரிகங்கள் ஆண்டவரே ஹல்லேலூயா ரபா சந்தூர் ரெவிகால் அரபா ஆண்டவரே சுவாமி விக்கிரகங்களை திரும்பி பார்த்தாலே நீர் கோபப்படுகிற தேவன். ஆமா ஆண்டவரே, இந்த நாளில ஏசப்பா ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்ட பிள்ளைகள் கூட நேரம் பார்க்கிறது என்று ஆண்டவரே சுவாமி தகப்பனை தேவனை மறந்து ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி உலக பக்கம் உலக மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஐயா தங்கள் வாழ்க்கையை அசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஐயா சுவாமி தன்னுடைய சுய வெற்றியை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே இவ்வாறான அசுத்தத்தின் பின்பதாய் செயல்கிறார்கள் ஆண்டவரே. என் தகப்பனே அவருடைய இறுதி எண்ணங்களை ஆண்டவரே சுவாமி நினைவுகளை சிந்தனைகளை கர்த்தர் நீர் அறிகிறீர். ஹல்லேலூயா ஐயா தகப்பனே, மனுஷனை மாத்திரம் ஆண்டவரே மனுஷனுடைய யோசனை இன்னதென்று நீங்க அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. அதனால அவனை குறித்து ஆண்டவரே சுவாமி இடத்துல சாட்சி கொடுக்க ஒருவரால முடியாதப்பா. நீர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஒவ்வொரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் சுத்திகரிக்கும்படியாக அசுத்த காரியங்கள் எண்ணங்களில் இருந்து ஆண்டவரை அப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்க வேணுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஐயா சுவாமி ஒருவர் ஆண்டவரே சுவாமி உண்மை உடைய சமூகத்தை சபையை விட்டு பிரிந்து போகிறான் என்றார் ஆண்டவரை தன் இச்சையை நிறைவேற்றும்படியாகவே சுவாமி இந்த உலகத்துக்குள்ளாக பிரிந்து செல்கிறார்கள். இன்று அநேக பேர் ஆண்டவரே அசுத்தத்தின் பக்கமாக ஆண்டவரே ஐயா சுவாமி தகப்பனே அசுத்த எண்ணங்கள் பார்வைகள் என்று ஆண்டவரே ஐயா இந்த வலைத்தளங்கள் மூலமாக தங்கள் வாழ்க்கைகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. நிமிடத்துக்கு நிமிடம் ஆண்டவரை எத்தனை மரணங்கள் ஏசப்பா. நீ தாமே எங்கள் தேசத்தை காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கஞ்சகமாக உங்க பிள்ளைகளை சத்துரு ஆண்டவரை அடிமைப்படுத்தி ஆண்டவரே ஐயா சுவாமி அவனுக்குள் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது நீ காண்கிறீர் ஆண்டவரே. ஐயா தகப்பனை எத்தனை வியாதிகள் ஆண்டவரே, எத்தனை குடும்ப சிதைவுகள் ஆண்டவரே, எத்தனை வாழ்க்கைகள் ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜாவே எத்தனை உயிர் ஆபத்துகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினால ராஜா அத்தனை அசுத்த காரியங்களும் எங்கள் தேசங்கள் மக்களில் இருந்து அகன்று போகும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எபேசியர் 6:12 படி துரைத்தனம் பண்ணுகிற செலுத்துகிற எல்லா நாமத்தினால கண்டித்து கட்டுகிறோம். சதித்திட்ட முயற்சிகளை நாமத்தினால ஐயா உங்க பிள்ளைகளை அழிக்க பாக்குற வாழ்க்கைகளை அழிக்க பாக்குற குடும்பங்களை சிதைக்க பாக்குற சபைகளை கெடுக்க பாக்குற சொரூபத்தின் நாமங்கள் அசுத்த எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அகழ்ந்து வல்லமையான காரணங்கள் தேசத்தின் மீது நீட்டப்படட்டும். ஹல்லேலூயா. அந்த சுவாமி தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தம் அடையட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் நேசிக்க முடியாதப்பா. இந்த பாவ கண்களோடுமே பார்க்க முடியாத ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஐயா ஒவ்வொரு தேசங்களாக நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே சுவாமி பெரிய என்னென்ன காரியங்கள் எழுந்ததோ அசுத்தமான காரியங்கள் ஆண்டவரே அந்த அசுத்த காரியங்கள் தேசங்களிலிருந்து அகன்று போகட்டும். அது விற்பனையா இருக்கட்டும், கிரியைகளா இருக்கட்டும், மனிதர்கள் நாமத்தில் அகன்று போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜாதி ராஜாவே இந்த ஓரின சேர்க்கை ஆண்டவரே அப்பா அநேக இடங்களில் அப்பா எங்க தேசங்கள்ல பெருகி கொண்டு வருகிறது அப்பா. இத்தனை அசுத்தமான காரியங்கள் அப்பா என் தேவன் இந்த காரியங்கள் எங்க தேசங்களில் அகன்று எண்ணங்கள் இருந்து அகன்று போக சுவாமி இந்த அசுத்தாவிய இயேசுவின் நாமத்தில் கடினி கட்டுகிறவரே அப்பா இந்த இருள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால தேசம் பரிசுத்தம் அடையட்டும் அப்பா. ஆண்டவரே சுவாமி ராஜா உம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகள் வெற்றி கொண்டவர்கள் ராஜா ஆண்டவரே தங்கள் எங்கள் தேசங்கள் பாழாய் போகும் சமத்துக்குள்ளாக இருக்க காரணம் அநேக அசுத்த காரியங்களும் பாவ செயல்களுமா இருக்கிறதாப்பா. இந்தவரே சுவாமி உண்மை விட்டு பிரிக்கிற காரியம் பாவமாய் ராஜா. ஐயா எங்க தேசம் மக்கள் ராஜாக்கள் ஐயா ராஜ்யங்கள் நாமத்தினால ராஜா ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் இறங்கட்டும், உங்க அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹalleluya. சிறு பிள்ளைகள் தொடக்கம் ஆண்டவரே. அப்பா, ஐயா பெரியவர் மட்டும் ராஜ்யங்கள் தேசங்கள் மட்டும் ஆண்டவரே. ஐயா சுவாமி, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அசுத்தங்கள் ஆண்டவரே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஐயா தேசம் மூழ்கி போயிருக்கிறது ஒவ்வொரு விதத்துல. அப்பா என் இயேசு சுவாமி, நீங்க அறிகிறீங்க அத்தனை அசுத்த காரியங்கள், பேச்சுகள், செயற்பாடுகள். ஓ ஆண்டவரே சுவாமி தகப்பனே, ராஜாதி ராஜாவே, இந்த உலகத்தை மீட்டுக் கொள்ளும்படியாகவே சுவாமி நீங்க ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. உங்க மகிமையை துறந்து ஐயா இந்த உலகத்துக்கு ஐயா சுவாமி ராஜாதி ராஜாவே மனுஷனும் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக பார்த்தீரப்பா. இந்த நாளில இந்த பாவம் அசுத்தம் ஆண்டவரை ஐயா எங்கள் தேசங்களில் மக்கள் மத்தியில் இருந்து அகன்று போக கழுவப்பட கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு தேசங்களையும் உடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரை. எல்லா ஆண்டவரே சுவாமி பாவ செயல்களும் ஆண்டவரை, அக்கிரமங்களும் செயற்பாடுகளும், ஓ தேவனுக்கு பிரியமில்லாத சுவாமி தகப்பன பெருமையான காரியங்களும் ஆண்டவரை, அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தில் பெருமை உள்ளவனுக்கு தேவன் நீரே எதிர்த்து நிற்கிறீர் ஆண்டவரை. ஓ இந்த நாளில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. ஓ நாங்க செபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரிக்காக ஆண்டவரே, அவருடைய குடும்பத்துக்காக அப்பா நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. மென்மேலும் உடைய சமாதானமும் ஆண்டவரே, உடைய பாதுகாப்பும் ஆண்டவரே ஐயா நான் ஜெபிக்கிறேன். திட்டங்கள், தரிசனங்கள், நோக்கங்களை கர்த்தர் கொடுத்து ஊழிய பாதையிலே சுவாமி எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை மேற்கொண்டு முன் செல்ல கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவருடைய தேவைகள் ஆண்டவரே, அவருடைய குடும்பங்கள் சீர்விதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வியாதியோடு இருக்கிறவர்களை சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயா உமக்காக நீர் ஒரு காரியம் செய்தால் ஆண்டவரை நீர் அநேக நாங்க சொல்ல தேவன் அப்பா, உமது பிள்ளைக்காய் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரை. ஏசப்பா நீங்க கூட இருந்து நடத்தும்படியாக ஊழியத்தில் தைரியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியா சங்கமம் ஆண்டவரே, இந்த ஆண்டவரை ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறேன். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே சுவாமி உடைய பிள்ளைகளுக்காக மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே தொடுதல் அபிஷேகத்தை ஆண்டவரே நீங்க உணர செய்தல் ஆண்டவரே, உடைய வெளிப்பாடுகளை ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா இயேசு சுவாமி, தேசங்கள் ஆண்டவரை, கிராமங்கள் மக்கள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்துக்காக நன்றி ஆண்டவரை. இந்த மாதிரி பெருகப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை தரிசனங்களை கொடுத்தருளும்படியாக, வெளிப்பாடுகளை கொடுக்கும்படியாக, அநேக ஊழியம் ராஜ்யம் வளரும்படியாக செயல்படுத்த கிருபை ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா அந்த ஊழியத்துக்கு வேண்டிய தேவைகள் ஆண்டவரை சந்திக்கும்படியாக, புதிய வார்த்தைகளை திறந்து செயல்பட கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த இடத்துல செபிக்க வந்த ஒவ்வொரு பிள்ளையும் கரத்தில் வைக்கிறேன். குடும்பங்கள் சீர்திருக்கும்படி செபிக்கிறோம். எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் பதில் கொடுத்து ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உமக்காக செபிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல ஆண்டவரை நான் நேரடித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் ஒப்பெடுக்கிறேன். நீங்க பதில் கொடுக்க உங்களுக்கு நன்றி சொல்லி என்னை துறை மட்டும் தாழ்த்துகிறேன். நாமத்தை உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் செபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக்குவாராக. ஆமேன். ஆமென் சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. ஓகே, நீங்கள் எங்களுடைய தேசத்தின் வியாதி பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வியாதியிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி. ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே மட்டுமாக இந்த நிமிடம் வரையும் காத்து வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவனே நீங்கள் நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிற தகப்பன் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா தலை நிமிர பண்ணுகிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே.
அப்பா எங்களை நீங்கள் ஆண்டவரே, அப்பா எங்களை முழுமையாக அப்பா எங்களை நீங்கள் அப்பா பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை பாதுகாத்து அப்பா உம்முடைய சித்தம் போல எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா எல்லாவற்றிலும் உம்முடைய சித்தம் போல நடக்க எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. தேவனே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாதபடி அப்பா உம்மை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி என் தேவனே எங்களை நீங்க பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இன்றைய நாட்களிலும் என் தகப்பனே வருகிற உபத்திரவங்கள் எத்தனையோ ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே. இந்த உலகில் வாழ்வது எவ்வளவு கடினமாக இருக்கிறது என் தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்களின் மாற்றங்களும் பேச்சுக்களும் தகப்பனே கர்த்தாவே வாழ முடியாத கட்டங்கள் கூட எங்களை அப்பா அப்படி நடத்துகிறதே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை எப்போதும் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியான காரியங்களை இப்படியான மனிதர்களின் மத்தியிலே ஆண்டவரே எங்களை பொத்தி மூடி பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். ஆம் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியினூடாக தகப்பனே எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தேவனே, நாங்கள் எங்கெங்கோ சென்று எப்படியோ வாழ்ந்திருப்போமே ஆண்டவரே. நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்து ஆண்டவரே எங்களை காத்து வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தகப்பனே தேசங்களில் எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே, சொல்ல முடியாத பேரில்லாத நோய்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே படுகிற வேதனைகளையும் உபத்திரவங்களையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, தேசங்களை நீங்கள் கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரியுங்க ஆண்டவரே. எல்லா பாவ சாபங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே இந்த தேசத்துல வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா வருகிற நோய்களை நீங்கள் கழுவி போட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எல்லா நோய்களும் நீங்கி போக ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் செய்த சகல பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, அறிந்தும் செய்த சகல எல்லா பாவ சாபங்களை மன்னித்தேன் தேவனே. அவர்களை அப்பா உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எல்லா நோய்களை நீக்கி போட்டு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் பரிகாரியாக இருந்தேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுக பலனை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, அந்த பிள்ளைகளை நீ வருங்காலத்தில் அப்பா உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே அந்த பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு போகாதபடி குடும்பங்களுக்கு கவலைகளை கொண்டு வராதபடி என் தேவனே இந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் நீக்கி போட்டேன் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் சுத்திகரித்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட்டு அப்பா சிகிச்சைக்கு வசதியின்றி ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அனாதைகள் இல்லை, திக்கற்றவர்கள் இல்லை என்று நீங்கள் அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல மனித தயவை கொடுத்து உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருபோதும் அந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே அந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. தாங்கள் அனாதைகள் இல்லை என்று அவர்கள் அப்பா உணரும்படியான நல்ல உணர்வை கொடுத்து ஆண்டவரே, நல்ல மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பெரியோர்கள் ஆண்டவரே அப்பா நோயினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளின் அப்பா
உதவியின்றி ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு தனிமேல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த பெற்றோர்களை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் அறியாமல் செய்த சகல பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, அறியாமல் செய்த சகலவற்றை மன்னித்தேன் தேவனே. அவர்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நோயிலிருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நோயினால் வேதனையினால் பாதி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களே ஆண்டவரே. தகப்பனே, இவர்களை ஒரு விசை கண்ணோக்கி ஆண்டவரே, அவர்களின் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, நீங்கள் ஆண்டவரை உருவாக்கின பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே, நான் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்கையில் வரைந்து ஆண்டவரே, நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு சேதமும் வராதபடி நீங்கள் காத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறுகள், அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விசை அந்த பிள்ளைகளை நீங்கள் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒவ்வொரு நோயாளர்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு நீங்களே பரிகாரியாக இருந்து ஆண்டவரே, ஒவ்வொருவர்களுக்கும் சுகத்தை கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் அவர்களை மூடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்திலே அப்பா, இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் அப்பா எந்த தீங்கும் ஒரு பிள்ளைகளை அணுகாதபடி தகப்பனே நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரன் குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. தேவனே, அவர்களும் சமாதானத்தோடு நிறைவோடு இந்த சங்கம வானொலியை மீண்டும் மீண்டும் ஒளிபரக்க செய்ய ஆண்டவரே நீங்கள் உதவியாக இருங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஆத்துமாக்கள் இந்த இடங்களில் வந்து ஜெபிக்க ஆண்டவரே கிருபை கொடுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவதாக நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேசத்திலே தேவ கோபத்தினால் அங்கு தண்டனைகள் வெளிப்படாதபடி தேவன் தாமே காத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவ கோபத்தின் தண்டனை அங்கு பஞ்சம், வியாதி, யுத்தம் இப்படியாய் எங்கள் தேச இயற்கை அழிவுகள் வராதபடி காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரவு நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த எபினேசரே முக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே முது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மற்ற தேசங்களையும் கூட முது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, தேசங்களிலே கர்த்தாவே அப்பா உம்முடைய கோப ஆக்கினைகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அதனாலே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அநேக காரியங்கள் கர்த்தாவே, உயிர் சேதங்கள் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசங்களிலே வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, இயற்கை அனர்த்தங்களினாலே தேசங்கள் ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன பாவங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே வைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேச தலைவர்களுக்கு கர்த்தாவே நல்ல ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் செய்கிற கர்த்தாவே ஒவ்வொரு தவறான காரியங்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தவறுகளை செய்யாதபடிக்கு தேவன் அவர்களை நல்ல வழியிலே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உம்முடைய வார்த்தைகள் கிடைக்கத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே நடக்கிறதான கர்த்தாவே எல்லா அநியாயங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா விக்கிர ஆராதனையிலே மூழ்கி கிடக்கிற அந்த தேசங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அதுல இருந்தெல்லாம் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாய் கர்த்தாவே உம்முடைய கோப ஆக்கினைக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா இயற்கை அனர்த்தங்கள் தேசங்களிலே வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிலநடுக்கங்கள் கர்த்தாவே, சூறாவளி, மழை, காற்று இந்த நாட்களிலே அதிகப்படியான குளிர் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போட்டு கர்த்தாவே நல்ல ஒரு சேமத்தை தேவன் தேசங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்களிலே கர்த்தாவே பின்மாற்றத்திலே போய்கொண்டு கர்த்தாவே உம்முடைய கோப ஆக்கினைக்கு அவர்களும் தள்ளப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே அந்த பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் சரியான காரியங்களை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. ஜனங்களுக்கு நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகளை கொடுங்க. நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே நன்றி நன்றி கர்த்தாவே. தேசங்களிலே நல்ல ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்களிலே கடைசி நொடிகளிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வருகையிலே யாரும் கைவிடாதபடிக்கு கர்த்தாவே எல்லாரையும் நாங்கள் உம்மோடு கூட வரத்தக்கதை எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே கர்த்தாவே இருக்கிறதான எல்லா அழிவுகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே. நல்ல ஒரு சேமத்தை தேவன் தேசத்துக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தலைவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு இனத்துக்கு இன்னொரு இனம் கர்த்தாவே பாகுபாடு இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விரோதங்களை வளர்த்து கொள்ளாத படிக்க கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு தேவ சமாதானத்தை தேசத்திலே தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் கர்த்தாவே குழப்பங்களை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களை தேவன் உடைய கோப ஆக்கினிக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதா தேவன் கிருபையாய் ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா அந்த ஜெப வேளையிலே கலந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் இணைப்பை முது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவங்களுடைய குடும்பங்கள் தேவைகள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். இதுவரை ஜெபித்த பிள்ளைகளை இனி வந்து ஜெபிக்க போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் முது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க பாஸ்டர் கலாசீலன் அவர் வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அது அயல் நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அந்த தேசங்களிலே ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு அன்பு உண்டாகும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்து. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தேவ கிருபை இருக்கிறது ராஜா எங்கள் மேலே அப்பா. அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இயேசுவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்று ராஜா. எங்களை கழுவி சுத்திகரித்து ராஜா
எங்களுடைய எல்லா பாவ சாபங்களை கத்தாவே விக்கிரக தோப்புக்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. இந்த நாளிலே நாங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக வருகிறோம் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த வேளையிலே ராஜா நாங்கள் இஸ்ரவேலுக்காக வருகிறோம். ஆண்டவரே, பிறந்ததும் உயிர்த்தெழுதலும், ஆண்டவரே கர்த்தாவே மரித்ததும், ஆண்டவரே சுக பலம் ஆரோக்கியம் கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்களினாலே உடைய சத்தியத்தினாலே ராஜா நீர் உம்மை வெளிப்படுத்தின தேசம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அப்பா கால் கத்தாவே பதிந்த தேசம் ஆண்டவரே. நீர் சிலுவையிலே அறையப்பட்ட தேசம் ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்த தேசம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமிக்கு ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவரே அற்புத நாடாக ராஜா நீர் தேர்ந்தெடுத்து வந்து உயிர்த்தெழுந்த ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, இஸ்ரவேல் தேசத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜூத ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். புற ஜாதியார் அங்கு வாழுகிற மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு இருக்கிறதான ஆண்டவரே சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தேசத்தில் இருந்தும் ஆண்டவரே ஒவ்வொரு சபைகள் ஆண்டவரே கர்த்தாவை உருவாக்கி அங்கே உண்மை ஆராதித்து துதித்து சபையாக நடத்துகிற ஆண்டவரே ஊழியக்காரர் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய தெய்வ தூதர்கள் சேனைகள் பணிவிடை ஆவிகள் கூட நின்று எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இம்மட்டுமாய் உம்முடைய கர்த்தாவே தேசத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிரதிபலித்து ஆண்டவரே அந்த தேசத்துக்கு வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முன்னின்று ஆண்டவரே அப்பா வழி நடத்தி வருகிறீங்களே ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவரே அப்பா உண்மை நேசித்தார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்தை ஆண்டவரே இன்னும் பாதுகாத்து அந்த நாமத்தை ஆண்டவரே இன்றைக்கு பூமியிலே பிரதிபலிக்க வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே, முற்பிதாக்கள் முன்னோர்கள் தீர்க்கதரிசிகள் மூப்பர்கள் ஆண்டவரே அப்பா ஆபிரகாமிலே இருந்து ஆதாம் ஏவாளிலே இருந்து ராஜாவே நீர் இம்மட்டுமாய் ஆண்டவரே அந்த தேசத்தை சந்ததி சந்ததியாக பாதுகாத்து வருகிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி தேவனே. ஆண்டவரே, அதிகாலங்களிலே நீர் எல்லா ஆண்டவரே விக்கிரக தோப்புகளையும் பால்களையும் அழித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அந்த இடத்திலே நீர் ஆண்டவரே பிரதிபலித்த தெய்வம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஆதி காலங்களிலே இருந்து இன்று வரைக்கும் அந்த இடத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே போய் ஜெபித்து ஆண்டவரே அதை ஒரு பரிசுத்த ஆண்டவரே தேசமாக நினைத்து போய் வருகிற ஜனங்களை கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராகப்பா. தகப்பனே ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே 40 வருடம் தாவீது பட்ட வேதனையின் துன்பத்திலும் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஜாதிகளுக்கு ஆண்டவரே அவனை நீர் விடுவித்து பாதுகாத்த தெய்வம் அப்பா. 7 ஜாதி 8 ஜாதிகளுக்கு தாவீதை ஆண்டவரே நீர் பாதுகாத்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே பதிய வைத்து தாவீரின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நோயாளிகள் கூப்பிடுகிற அளவுக்கு அந்த தேசத்தை நீர் தாவீதோடு கூட நின்று யுத்தம் பண்ணினீரே ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு விரோதமாக யுத்தங்களை ஆண்டவரை எழுப்புகிறதான மனுஷ ஆவிகள் கூட்டங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ராஜ்யங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக ராஜா. எல்லா கூட்டங்களும் மனுஷ ஆண்டவரே ஆலோசனைகளும் இரகசியங்களும் ஆயுதங்களும் ஆண்டவரே அப்பா எல்லாம் அழிந்து சிதறுண்டு போகும்படியாக ஜபிக்கிறோம் அப்பா. ஒரு நீதிமானின் நிமித்தம் அந்த தேசத்தை நீர் பாதுகாக்க வல்லவர் அப்பா. இஸ்ரவேலை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, கடைசி காலங்களிலே அந்த தேசத்திலே ராஜா நீர் வந்து உம்மை வெளிப்படுத்த போறதற்காக நன்றி ஏசப்பா. அதற்காகவே அந்த தேசத்தை நீர் இன்றைக்கும் ஒரு ஆண்டவரே நாமம் மகிமைப்படும்படியாக
சொல்லும்படியாக இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆண்டவரை பயப்படத்தக்கதாக அந்த தேசத்தை பேரை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் தேவனே, நன்றி கூறுகிறோம் ராஜா. வேதத்திலே சொல்லப்பட்ட படி ஆண்டவரே தேவனே கிறிஸ்தவேலுக்கு விரோதமாக ஆண்டவரே எந்த ஒரு குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே வார்த்தையின்படி ராஜா இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள், குறி சொல்லுகிற மனுஷ திட்டங்கள், ராஜ்யங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து சிதறுண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை சுத்தி இருக்கிறதான முஸ்லிம் நாடுகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அவர்களும் உம்முடைய சந்ததியிலே வந்த பிள்ளைகள் ஆனப்பா. ஆனாலும் ஆண்டவரே அவர்களுடைய குணாதிசயங்களும் பேச்சுக்களும் ஆண்டவரே விரோதமாக நிற்கிறதே அப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களுடைய இருதயங்களிலே உம்முடைய அன்பான ஆண்டவரே அப்பா அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே நீர் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்ததி ராஜா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அந்த இஸ்மவேல் சந்ததியை நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே நான் இருக்கிறேன், வல்லவராய் இருக்கிறேன், அந்த ஜாதி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இஸ்மவேலை தெரிந்தெடுத்தீங்களே ராஜா. ஆனால் அன்றைக்கு ஆண்டவரே அப்பா எத்தனையோ முறை வந்த போதும் நீர் அதை பாதுகாத்தீங்களப்பா. ஆண்டவரே விரோதங்கள் பிரிவினைகள் வந்த போதிலும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அந்த பிள்ளையை வனாந்திரத்திலே பாதுகாத்து அந்த சந்ததியை எழுப்பி இருக்கிறீங்களப்பா. தாய்க்கு ஒரு பிள்ளையாக தண்ணீரை கொடுத்து நீர் ஊற்றி ஆகார் அந்த இடத்திலே தேவன் என்னை கண்டார் என்று சொல்லி ஆண்டவரே அந்த கத்தாவே வாக்கு தத்தம் இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசித்து இருக்கிறார்களான் ராஜா. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிற்கிறார்களே ராஜா, அதை ஆண்டவரே முறியடிக்க உம்முடைய சேனை பலத்த சேனையா எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த 3 வருஷம் எத்தனை ஆண்டவரே அப்பா ஆயுதங்கள், எத்தனை நாடுகள், எத்தனை விரோதமான பேச்சுக்கள் கர்த்தாவே அள்ளி வந்தன ராஜா. ஆனாலும் அதை முன்னின்று வழி நடத்தி யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திற்கு நன்றி அப்பா, உம்முடைய கண்களுக்கு ராஜா நன்றி அப்பா. நீர் அந்த தேசத்திலே உடைய பாதத்தை பதிய வைத்தீரே அப்பா, அதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற இந்த பலஸ்தீன மக்களுக்காக வருகிறேன் ஆண்டவரே. பேசப்பா அந்த குழந்தைகளுக்கு பாடசாலை இல்லை, படிப்பு இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை ஆண்டவரே, தண்ணீர் வசதி இல்லை ஆண்டவரே, எல்லா சொத்துக்களையும் இழந்து நிற்கிறார்கள் அப்பா. தேவனே யாரும் ஆண்டவரே நமக்கு விரோதிகள் இல்லை அப்பா. உம்முடைய பார்வையிலே எல்லாம் இரக்கத்தின் பிள்ளைகளாக பார்க்கிற தெய்வமே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேண்டிய இடம், வசதி ஆண்டவரே, உணவு, உடை ஆண்டவரே, ஒரு நிம்மதியாக படுத்து எழும்ப ஒரு வீடு கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து எழுப்பி விடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இவர்கள் ஆண்டவரே அப்பா காசாவோ ஆண்டவரே அப்பா பலஸ்தீனவோ ஈரானோ ஆண்டவரே அப்பா வேற எந்த நாடாக இருந்தாலும் அதை முறியடிக்க நீங்க வல்லவர் அப்பா. எஸ்அப்பா ஒரு விசை ஈரானையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா ஆண்டவரே இரகசியமாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே எவ்வளவோ சோதனைகள் மத்தியிலே ஆண்டவரே விசுவாசத்தை தளர விடாதபடி தேவனுக்காக நாங்கள் முன் நிற்போம் என்று சொல்லி வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எழுந்து வருகிறார்கள் அப்பா. அந்த தேசத்தையும் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்திலே சொல்லப்பட்டதுதான் ஈரான் ஆண்டவரே அப்பா. அன்றைக்கு வேறு பெயர் இன்றைக்கு ஈரான் என்று சொல்லப்படுகிறதப்பா. இயேசுவை அந்த பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளை அனுதினமும் நீங்க சேர்த்து கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொற்பனத்தின் ஊடாக நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் அந்த பிள்ளைகளோடு ஆண்டவரே. இவ்வளவு ஆண்டவரே சாட்சிகளை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உனக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா. அவர்களையும் ஒரு விசை மன்னித்து அந்த தேசத்து வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே ஆயுதங்களை தூக்காதபடி வேதத்தை தூக்குற பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த கிரவுண்டுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிறதான சபைகளையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக அல்ல ராஜா, எங்களுக்காக அல்லப்பா. உம்முடைய நாமம்
மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. யோபு தன்னுடைய சிநேகர்களுக்காக ஜெபித்த பொழுது இரட்டத்தனியாக நீர் யோபுவை ஆசீர்வதித்தது போல நாங்களும் ஆண்டவரே ஜாதி மத பேதமின்றி ராஜா எல்லா ஜாதிகளுக்காகவும் எல்லா நாடுகளுக்காகவும் யுத்தங்கள் வராதபடி ஆண்டவரே அழிவுகள் வராதபடி தேவனே நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. கர்த்தாவே 25ஆம் ஆண்டிலே எவ்வளவு அழிவுகள் ராஜா, எவ்வளவு யுத்தங்கள் அப்பா, எவ்வளவு வேதனைகள் இழப்புகள் அப்பா. இனிமேலும் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே தேசங்கள் ஆண்டவரே யுத்தங்கள் என்று எழும்பாதபடி நீ பாதுகாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை நாங்கள் திரும்பமாக ஒருமனப்பட்டு ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நல்ல ஞானத்தோடு அரசாங்கம் ஆண்டவரை செயல்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லா அமைச்சர்மாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எம்பிமாரை ஒப்பு கொடுக்கிறோம், யூத மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மேசியா வருகிறார் என்று சொல்லுகிறபடி அல்ல ராஜா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே வானத்திலிருந்து சேனைகளின் மத்தியிலே வந்து இறங்குவார் என்று சொல்லப்படுகிறதின்படி அவர்களுடைய இருதயங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே அப்பா ஒரு விசை ஞானத்தினாலும் தேவாவியினாலும் நிரப்பப்பட்டு கர்த்தாவே ஜூத ஜனங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. தேவன் வழி நடத்த வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் உலகத்திலே அப்பா, அந்த ஜனங்களை நீர் ஆண்டவரே இன்னும் பெருமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே அப்பா ஜூத ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை ஆண்டவரே சிதறப்பட்டிருக்கிறதான எல்லா நாடுகளிலும் இருக்கிறதான ஜூத ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இவர்களுடைய கண்கள் இதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசப்பா, திறக்கப்படுவதாக. இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிறதான சபைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த பாஷையிலே அவர்கள் ஆராதனை வைக்கிறார்களோ அந்த இடத்திலே உம்முடைய வல்லமையும் மகிமையும் இறங்கி ஆண்டவரே அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறதை அவர்கள் வெளிப்படையாக கண்டு பாதத்திலே அமர்ந்திருந்து அதை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பாதுகாக்கப்பட இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாக இஸ்ரவேல் தேசத்திலே திரும்பவுமாய் ஆண்டவரே இழுப்புதல் தீ பரவட்டும் ஆண்டவரே. அங்கு போய் வருகிறவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி சுக பலம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன அற்புதங்கள் நடந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ அந்தந்த இடங்களிலே இன்றைக்கும் நீர் ஆண்டவரே அந்த வல்லமையை ஊற்ற வல்லவராக இருக்கிறீரப்பா. எத்தனையோ நோயாளிகளை ஆண்டவரே கலிலேயா சமாரியா ஆண்டவரே பெதஸ்தா குளம் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ இடங்களிலே நீர் சுற்றி திரிந்து அற்புதம் அடையாளம் கிரியைகளினாலே நிரப்பின தெய்வம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே அதை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் சுத்தி இருக்கிற அயல் நாடுகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி கலாசில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அகங்காரம் பிடித்த ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்தங்கள் வராதபடி யுத்த தலைவர்களை கர்த்தர் சந்திக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த வேண்டுகோளுடைய பாதத்திலே வைக்கிறப்பா, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, தேசங்களை உருவாக்குற தேவனே, தேசத்தை தலைவர்களை உருவாக்குற ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா பிதாவே. தேவனே உம்முடைய இந்த தேச தலைவர்களை கொடுங்கப்பா பிதா, அன்பை கொடுங்கப்பா, தெளிந்த புத்திய கொடுங்க ஆவியானவரே என் தேவனே. எல்லா இவர்கள் இந்த கிரியை சேர்ந்தவனே, மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள் கிரிகள் தேவனே, இவளை விட்டு வெளியேறுவதாயே நாமத்திலே புதிய கொடுங்கப்பா என் தேவனே. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. உமக்கு எதிராக உடைய பொருளாத ஆவியல் தேவன் என்ற வெளியேறுவதாக, எல்லா அந்த கிறிஸ்துடைய ஆவியல் பரிசல்பத்துடைய ஆவியல் விட்டு வெளியேறுவதாக,
தேவனே வான மண்ணிலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் தேவனே தேசங்களை விட்டு அதிகாரிகள் விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி ராஜாவே. தேவனே உடைய வார்த்தை அனுப்பி இந்த தேசங்களை கட்டுங்க ராஜாவே. ஊற்றி தேவனே இந்த மக்களை ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும் தேவனே. ராஜாவே ரஷ்யா தேசத்தை யுத்தங்களை கொடுங்கப்பா பிதாவே. நீங்க சொல்ல ஆகும் தேவனே, நீங்கள் கட்டளை நிற்கும் தேவனே. அப்பா கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே. தேசத்துக்கும் ரஷ்யா தேசத்துக்கும் சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. தேவனே புறப்படும் ஐயா இயேசு ராஜா. இஸ்ரவேல் தேசத்தை புறப்படும் அப்பா பிதாவே. அக்கினிமலையாய் சூழ்ந்து கொள்ளும் அப்பா பிதாவே. இந்த தேசத்துக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. இந்த தேசத்துக்காக எதிராக எழுப்புற ஒவ்வொரு தேசத்து மக்களையும் தேசத்தோட ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. தேவனே நம்முடைய ஆவியை ஊற்றுங்க அப்பா பிதாவே. தேவனை எல்லா கிரியர்களுக்கும் தேவனை யுத்தங்களுக்கு பின்னாக இருக்கிற எல்லா மத ஆவிகள் தேவனை எல்லாம் சேர்ந்து போவதாக. மத கட்டுகள் பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. உம்முடைய ஆளுகள் ஒவ்வொரு தேசங்களிலும் வருவதாக. உங்களுடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு தேசங்களிலும் கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. தேசத்து மக்களை உங்களுடைய வார்த்தைங்கப்பா. உங்களுடைய சுவிசேஷ வார்த்தை தேசம் அங்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யும். வார்த்தையிலே தேசங்கள் கட்டுப்பட, குடும்பங்கள் கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. சபைகளை புறப்படும் ஐயா. ஒவ்வொரு தேசமுள்ள சபை பிதாவே. சபை மக்களுக்கு ஒருவனத்தின் ஆவிய கொடும், ஐக்கியத்தின் ஆவிய கொடும் அப்பா பிதாவே. தேசங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கதவனே பிதாவே. ஒருவனத்தின் ஆவியினால் ஐக்கியத்தின் ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவனே. சோஸ்திரம் அப்பா பிதாவே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்று என்று மக்கள் தன் தேவனே. தேசத்து மக்கள் அதிகாரிகள் தேசத்து மக்கள் குடும்பங்கள் மீது சபைகள் மீது உங்களுடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. ஊற்றுங்க ஆவியானவரே தேவனே பிதாவே. மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. நன்றி என் தேவனே. நன்றி ராஜாவே. வானமும் பூமியும் சொன்ன தேவனே. இந்த தேசங்களை மீட்டுக் கொண்டு ரட்சித்துக் கொள்ளப்பா பிதாவே. தேவனே தேசத்து மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே எல்லா சுத்தங்களும் சுட்டரிக்கப்படுவதாக. மதங்களுக்கு பின்னால் கிரியை செய்ற பொல்லாத சேர்ந்து போவதாக. பொல்லாத ஆவிகள் எல்லாம் சேர்ந்து போவதாக. அந்த சகல தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி தேவனே. நன்றி அப்பா. அப்படியாக தேவனே இந்த வருஷத்திலே நீங்கள் அப்பா பிதாவே உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவனே பிதாவே உம்முடைய விடுதலை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்கப்பட்டார். நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி தேவனே. சொஸ்தமப்பா. நன்றி தேவனே. புறப்படுங்கள் அப்பா தேவனே. சங்கம தேவனே குடும்பத்தை ஆசீர்வதையும் ஊழியத்தை ஆசீர்வதையும் தேவனே கூடி ஜபிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதையும் அப்பா பிதாவே. தேவனே சகல நோய்கள் வியாதிகள் இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ரத்தத்தை ஒரு வீட்டிலே பூசுறப்பா பிதாவே. தேவனே இந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், ஆறுதல் உண்டாவதாக என் தேவனே பிதாவே. நன்றி தேவனே. நன்றி. அதே போல் ஜனசிஸ்டர் ஆசீர்வதிங்க, கணவனை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. இந்த மன வேலையை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படுங்களப்பா பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு துணை கொடுத்த ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். உங்களோடு இருப்பாராக. ஆமீன். நாங்க பாஸ்டர் அமல்ராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நீங்கள் எங்கள் ஐரோப்பா தேசம், கனடா தேசம் இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சு அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. தேங்க்யூ. நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு மனமும் ஒற்றுமையும் எங்கே உண்டோ அங்கே தெய்வீக அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீங்கப்பா. ஆக ஆண்டவரே, இந்த நாட்களில இந்த 2026 வருட துவக்கத்துல தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கீங்க. எங்களுக்கு நல்ல ஆண்டவரா இருக்கீங்க. எங்களுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கீங்க. எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற கிருபையுள்ள தேவனா இருக்கீங்க. எங்களை வழிநடத்துகிற தேவனா இருக்கீங்க. எங்களோட பேசுகிற தேவனா இருக்கீங்க. எங்களோடு கூட ஆண்டவரே ஐக்கியப்பட்டு எங்களோடு கூட பயணித்து வருகிற தேவனா இருக்கீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட அருமையான உமது பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஐரோப்பிய தேசம், கனடா தேசத்தில் இருக்கக்கூடிய உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க, பத்திரமா இருக்க, ஒரு சேதமும் இல்லாமல், ஒரு தீங்கு அணுகாமல் பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவரே உமது கண்காணிப்புல, உமது கண்களுக்கு முன்பாக பத்திரமா இருக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்கிற கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. இதோ நீ கையிட்டு செய்கிற வேலையை நான் ஆசீர்வதிப்பேன், அது உனக்கு பாக்கியமும் நன்மையுமா இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. அதன்படியாக பிள்ளைகள் பிரயாசப்படுகிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த வேலை ஸ்தலத்துல உண்மையுள்ள சாட்சிகள் என்று அன்று விளங்க, அன்று சாட்சியாய் நடக்க தேவன் அனுக்கிரகம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல, உங்க எடுக்கிற அன்று எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அன்று தரிசனத்துல வரக்கூடிய அந்த நடக்கையை தேவன் ஆசீர்வாதமா மாத்துங்கப்பா. ஒவ்வொரு அடிச்சுவடையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆசீர்வாதமா மாற்றுங்க தகப்பனே. இந்த வருடத்தின் துவக்கத்துல அவர்கள் எதெல்லாம் இடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ, எதெல்லாம் அன்றைய ஜெபத்துல கேட்டு கொண்டிருக்காங்களோ, காரியத்தையும் என் தேவனாய கர்த்தர் இந்த 2026 முடிவதற்குள்ளாகவே தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் ஐயா. ஏனெனில் கர்த்தர் ஆண்டவரே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் என் தேவனாய் கர்த்தர் செவி கொடுத்து அதை மேடி செய்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதவசனம் சொல்கிறது ஐயா. அதன்படி பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பூர்ண ஆசீர்வாதத்தினால திருப்தி அடைய செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் ஐயா, வேதவசனம் சொல்றது ஆண்டவரே அப்பா சோதரம் ஐயா, ஆண்டவரே நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்க ஆண்டவரே. ஆகவே பூரண அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். சம்பூர்ண ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வேதவசனம் சொல்கிறது ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஏசாயா 50:7 எழுதப்பட்ட வசனமும் ஆண்டவர் எங்களுக்கு நினைவுபடுத்துவதற்கா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற வசனம் ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா சாதனையும் செய்ய, எல்லா விசுவாச காரியங்களும் நடந்தேற தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி இரவும் பகலும் ஆண்டவரே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீங்க ஆண்டவரே அப்பா நீடிய பொறுமையுள்ளவராக அவர்களுக்கு அதி சீக்கிரத்திலேயே எல்லா காரியத்தையும் செய்றீங்க என்று ஆண்டவரே லூக்கா 18 நான் வாசிக்கிறேன் ஐயா. ஆகவே பாஸ்தோத்திர இவர்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட அத்தனை ஜெப விண்ணப்பங்களையும் ஆசீர்வாதமா மாற்றிட்டாங்கப்பா. ஆண்டவரே வாசல்கள் ஆண்டவரே பரலோகத்தின் வாசல்கள் இவர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கா சோத்திரம். ஆண்டவரே ஆசீர்வாதமான வாசல்கள் கர்த்தருடைய அனுக்கிரக அந்த கரத்தினால ஆண்டவர் திறக்கப்பட்டிருக்கா சோத்திரம். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. நீர் திறந்ததை பூட்டுவதற்கு இங்கே எந்த சக்தியும் இல்லை. ஆக பிள்ளைகளுக்காக ஆசீர்வாத கதவை திறந்திருக்கீங்க. அந்த கதவுக்குள்ளாக ஆண்டவரே அந்த திறந்த வாசலுக்குள்ளாக உள்ளே பிரவேசித்து அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வருடத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே தாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் ஆசீர்வாதமா வாழ
எங்களுடைய சபை மாத்திரமல்ல, எல்லா சபைகளும் ஆண்டவரே அப்பா சமநிலையோடு கூட வளர்ந்தேற தேவன் ஆண்டவரே இவர்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்லப்பா, தன்னை தாழ்த்தி தாழ்மையா ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இடத்துல ஆண்டவரே அப்பா பொறுமையோடு கூட காத்திருந்து இடத்துல பொறுமையா காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்க தகப்பனே. உங்களுக்கு ஜெபங்கள் வீண் போவதில்லை என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இவர்களை நீங்க ஆசீர்வதிக்க போது ஸ்தோத்திரம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமென். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நான் சிறியவத்தோடு கூட ஏமிட்ட ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ஆண்டவரே, சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தாவே, அவருடைய தேவைகள் வாஞ்சகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் பெருக்கத்திலும் ஆண்டவரே முன்னுக்கு நிக்க கர்த்தாவே நீர் உதவி செய்யும். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்திக்க வல்லவரே ஸ்தோத்திரம். ஏமிக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, பிள்ளை ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி படுத்திக்கிறோம். சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கமம் நீங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. வானொலியில இருக்கின்ற ஒவ்வொரு கருவிகள், தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஜூம் இணைப்பு, இந்த வாட்ஸ்அப் இணைப்புகள் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தை நாங்க பூசி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இணைப்பிலும் எந்த ஒரு தடையும் வந்து விடாதபடி ராஜா உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலிக்கு வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வானொலி நிகழ்ச்சிகளிலே ஏசப்பா பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் உங்களை கரத்தில் ஒப்ப கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகிறவர்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை வாசிக்கின்ற தேவ பிள்ளைகள் யாராக இருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் எப்படியான நிகழ்ச்சிகளை எடுத்து வந்தாலும் கரம் கூட இருந்து அவர்களுக்கு இன்னும் ஆழமான வெளிப்பாடுகளை கொடுத்து ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டுமா இந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, வருகிறவர்கள் எல்லோரும் நேரத்தோடு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வர முடியாதிருக்கிற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே இந்த வானிலை நிகழ்ச்சிகளை வந்து தடை இல்லாமல் கலந்து கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரி ஜனத்துக்காய் நன்றி செல்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்திலும் மகளை ஒரு சாட்சியாய் இன்னுமாக எடுத்து பயன்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக சுவிசேஷ வாசல்கள் இந்த வருஷம் திறக்கப்பட வேணுமே ஆண்டவரே, சகோதரி எங்கெங்கெல்லாம் சென்று யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமோ அந்த இடங்களை காண்பிக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கரங்களோடும் கரம் கூட இருந்து அவர்களை தாங்கி நடத்த வேணுமாய் அவள் செய்கின்ற ஊழியங்கள் இன்னும் பழகி பெருக வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியாக காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளும் பாச்சாமல் ராஜை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை குடும்பத்தாரை அவருடைய சபை மக்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நான் கூட இருந்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை அவர்களோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெசிமாவை போக்கிலும் பிறத்திலும் வேலையிடத்திலும் பாதுகாக்க வேணுமா ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, அதே போல பிரதர் டான்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் குடும்பத்தார் இன்னுமாக அவர்கள் இருக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசியிலனை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி, சகோதரியுடைய ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணும். குடும்பத்திலே தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். இன்னுமாக ஆண்டவரே அவர்கள் எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, அதே போல
சகோதரர் ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியில் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி தயாவுக்காய், கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்தவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அந்த தேசத்திலே ஏசப்பா ஆண்டவரே பாதுகாத்து நீங்கள் வழி நடத்த வேண்டும். எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் அவர்களுடைய விருப்பங்கள், இருடைய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நீங்கள் அவற்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி ஆண்டவரே இந்த வானொலிக்கு வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சத்திய வேத சபை பாச சாதரின் லோகனுக்காய் வருகிறோம். ஆண்டவரே பாசையில் சாலோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். சந்ததிகள் ஆண்டவரே இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்ய ஜபிக்கிறோம். சத்திய வேத சபையில் முறையெழுப்புதலுக்காக என்று சொல்லுகிறோம். தாயார் ராஜா அம்மாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அவ கூடாக நீங்க தருகின்ற வார்த்தைகள், பாடல்கள், சாட்சிகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவாவை ஆசீர்வதித்து இன்னும் நல்ல வெளிப்பாடுகளை கொடுத்து ஆண்டவரே இந்த வருஷமும் நல்ல புதிய பாடல்களை கொடுத்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். தாயார் கேந்திரனம்மா, தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இவர்களோடும் இடைக்கரம் கூட இருந்த ஆண்டவரே இந்த தாய்மார்கள் இருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களையும் கேட்டு ஆம் என்று மாமேன் என்று நீங்க கொடுக்கிற பதிலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒரே ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தில் இந்த ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரன் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அவரோடும் கூட இருந்து சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக சகோதரி ரஞ்சின் மணியை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி டாலிசிஸை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி சாபகர் ஒவ்வொரு எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக்கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக்கொடுக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம். மருமகளையும் கூட கிடைக்கிற பயங்கரத்திலே தந்து ஜபிக்கிறோம் அப்பா. பேர பிள்ளைகளை பாடசாலையிலே பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் ஆண்டவரே அந்த பாடசாலையிலே அவர்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமாய் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே சுவாமி சிறு வயதிலேயே உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு சாட்சியா ஜீவிக்கிற ஒரு பிள்ளைகளை வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வேலையிடத்து ஊழியங்களை எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்திலும் ஆண்டவரே சுவாமி அந்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்தை ஆரம்பித்த நோக்கத்தை நிறைவேற்ற வேணும் எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அந்த வேலையிடத்திலும் சுவிசேஷத்தை எல்லோரும் கேட்க வேண்டுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த வேலை செய்யற இடத்துல ஏசப்பா அந்த வேலை செய்யற உறவுகள் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜபிக்கிறோம். சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே எங்களை படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள், மறு ஒளிபரப்போடு இணைந்து ஜபிக்க போகிறவர்கள் எல்லோரையும் படைக்கிறோம். அந்த விரை சுவையினங்கள் பலவீனங்களோடும் யாரும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஆனால் வியாதி படுக்கையில இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிட வேணுமாய் அந்த வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போட வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து எல்லோரையும் நடத்த ஜபிக்கிறோம். சகோதரி கீர்த்தனாவை ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த மீடியா காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஆண்டவரை சகோதரியை இன்னும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரிகளும் அந்த குடும்பத்தினருக்கும் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமே ஆண்டவரே சாமி. அவர்களும் ஆண்டவரே சாமி உங்களுடைய ஊழியக்கார பிள்ளைகளை உங்களுடைய ஊழியர்களை செய்கிறவர்கள் மாற்றவும் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அதே போல சகோதரி அந்த சகோதரியும் ஒப்புக்கொடுக்கிறோம். வாக்கி இருக்கிற அந்த புற்றுநோயிலிருந்து அந்த விடுதலைக்காக ஜபிக்கிறோம். தகப்பனே தளம்புள்ள கரத்தின்களை ஏசப்பா தொட்டு குளிர்க்கவனுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே அந்த நாவினாலே ஏசப்பா சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நாமாய் மாற்ற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேலையிலும் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி நாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
சகோதரி ஏமி, சகோதரி சுபாவை மிஸ் பண்ணிவிட்டீர்கள். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே செல்வாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் யுகேக்கு போக முடியவில்லை என்றால் அங்குள்ள ஃப்ளைட்டுகள், அதே வேளையிலே அவரும் சுவீனமாக இருக்கிறார். கத்தரண்டை அவர் கத்தர் தனது சித்தப்படி எல்லாவற்றையும் நடத்துகிறார். அவரை இங்கு ஒரு கிழமை இன்னொரு கிழமை தடுத்து வைத்திருக்கிறார். கத்தரை அறிய கத்தர் உதவி செய்வாராக. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய ஜெபங்கள் எடுத்து வந்து ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அது வேளையிலே வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம், பாஸ்டர் அமல்ராஜ், பாஸ்டர் அம்மா செல்வகுமாரி அவர்கள் இணைந்தார்கள். அவர்களோடு மீதியாக இணைந்த சகோதரன் டொனால், சகோதரி தயா, சகோதரி வினோ, சகோதரி கலாசீலன் மற்றும் இணைந்த சகோதரன் குணா இன்றைய நாளில் இணைந்தார். அவர் நான் நினைக்கிறேன் அவருக்கு முதலாக 2வதாக கொடுங்கள். ஏனென்றால் அவர் அந்த கையில் உள்ள அந்த காரியத்துக்காக பிசியோவுக்கு போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலே அவர் போய்விட்டார். அவருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. சௌரி ஐரீனுக்காக குடும்பத்தாகவும் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவிக்கவும், இணைய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சௌரி தயா அவர்கள் எங்களுடைய வெதர் காலநிலையிலும் இணைந்து ஜபிக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நாளே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all. ஆமேன். 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 நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள்